SVC ஆதித்யா ராம் மூவிஸ் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல். திருவண்ணாமலை தீப திருவிழாவில் பாதுகாப்பு பணிகளுக்காக வரவழைக்கப்பட்ட போலீசார் தன்னிச்சையாக அதிகாரத்தை கையில் எடுத்தது மட்டுமில்லாமல் மாவட்ட ஆட்சியரையே அதிகாரம் செய்த காட்சிகள்தான் இவை. அண்ணாமலையாரின் தீப திருவிழாவை சிறப்பாக நடத்தி முடிக்க மாவட்ட நிர்வாகம் அல்லும் பகலும் உழைத்த நிலையில் அதன் மொத்த உழைப்பையும் சீர்குலைக்கும் விதமாகவே காவல்துறையின் ஒவ்வொரு செயல்பாடும் அமைந்ததாக உள்ளூர் வாசிகள் ஆதங்கம் தெரிவிக்கின்றனர். திருவண்ணாமலை நகரம் முழுவதுமே போலீசார் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டனர். திரும்பும் திசையெல்லாம் பேரிகார்டுகள் போடப்பட்டிருந்தன. பெரும்பாலான பேரிகார்டுகள் வீட்டின் முன்பு போடப்பட்டிருந்ததால் உள்ளூர் மக்கள் எல்லாம் வீட்டு காவலில் அடைத்து வைக்கப்பட்டதைப் போல உணர்ந்தனர். அத்தியாவசிய தேவைகளுக்கு கூட இருசக்கர வாகனங்களை எடுத்துச் செல்ல முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டனர். குடிக்க குடிநீர், சமைக்க சிலிண்டர் என அத்தியாவசிய தேவைகளுக்காக வெளியே வாகனத்தில் சென்ற நபர்களை உள்ளே அனுமதிக்காமல் போலீசார் கடும் நெருக்கடி தந்ததாக கூறப்படுகிறது. உள்ளூர் மக்களுக்கென வழங்கப்பட்ட கார் பாஸை காட்டினாலும் அதை மதிப்பதில்லை என மக்கள் குமுறுகின்றனர். இத்தனை கெடுபிடிகளும் எதற்காக? மக்களை பாதுகாக்கத்தானே வந்தீர்கள், எதற்காக மக்களையே வஞ்சிக்கிறீர்கள் என திருவண்ணாமலை நகர மக்களிடம் கேள்வி எழுந்தது. கோயிலுக்கு வெளியேதான் இந்த நிலை என்றால் கோயிலுக்கு உள்ளேயும் அதிகாரம் போலீசார் கைகளுக்கு மாறி இருந்ததாக சொல்லப்படுகிறது. திருவிழாவை எடுத்து நடத்தும் கட்டளைதாரர்கள் மற்றும் உபயதாரர்களையே உள்ளே அனுமதிக்காமல் இருமாப்பு காட்டியதாக கூறப்படுகிறது. பாரம்பரியமாக கோயிலில் அவர்களுக்கு வழங்கப்படும் மரியாதையை போலீசார் காற்றில் பறக்கவிட்டதாக சொல்லப்படுகிறது. இந்து சமய அறநிலையத்துறை வழங்கிய அனுமதி சீட்டை வைத்திருப்பவர்களும் கோயிலுக்கு வெளியே காக்க வைக்கப்பட்டனர். மாநகராட்சி வண்டி இதை விட மாட்டாங்க கிளீனிங் பண்றதுக்குள்ள. இத்தனை கெடுபிடிகளும் மக்களுக்கு தானே தவிர போலீஸ் உயரதிகாரிகளுக்கோ ராஜ மரியாதை அளிக்கப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஒரு போலீஸ் அதிகாரி கோயிலுக்குள் வந்தால் அவருடன் 10க்கும் மேற்பட்ட போலீசார் சூழ்ந்து கொண்டு கோயிலையே ஆக்கிரமித்துக் கொள்வதாகவும் மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். மேலும் திருவிழாவுக்கு முன்பு கொடுக்கப்பட்ட கார் பாஸுக்கு பதிலாக போலீசாரே தன்னிச்சையாக சிறப்பு கார் பாஸ்களை தயாரித்து விநியோகித்ததாகவும் சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் அண்ணாமலையார் தீபத்தை நேரலை செய்ய வந்திருந்த வெளியூரைச் சேர்ந்த செய்தியாளர்களுக்கு முன்கூட்டியே அனுமதி சீட்டு வழங்கப்பட்ட நிலையில் அவர்களுடனும் போலீசார் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அது மட்டுமின்றி உள்ளூர் செய்தியாளர்களுக்கு கூட உரிய மரியாதை அளிக்காமல் அவர்கள் செய்தி எடுத்ததையும் போலீசார் எள்ளி நகையாடியதாக புகார் எழுந்துள்ளது. சாதாரண மக்களிடம்தான் போலீசார் அடக்குமுறை ஏவி அடாவடி செய்ததாக சொல்லப்பட்ட நிலையில் மாவட்ட ஆட்சியரிடமும் போலீசார் தனது அதிகாரத்தை காட்ட முயன்றதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதனிடையே வெளியே காக்க வைக்கப்பட்டிருந்த வருவாய்த்துறையினர் கோயிலுக்கு வந்திருந்த மாவட்ட ஆட்சியரிடம் ஆதங்கத்தை கொட்டி தீர்த்தனர். காலையிலிருந்து கோயிலுக்குள் தாங்கள் அனுமதிக்கப்படவில்லை, அத்தியாவசிய பணிகளை மேற்கொள்ள முடியவில்லை, தங்களை போலீசார் மிகவும் கீழ்த்தரமாக நடத்துகின்றனர் என புகார் பட்டியலை வாசித்தனர். வருவாய்த்துறையினரின் ஆதங்கத்தை கேட்ட ஆத்திரத்தில் வந்த மாவட்ட ஆட்சியரின் காரையும் போலீசார் கோயில் அருகே வருவதற்கு அனுமதி மறுத்தனர்.
இதனால் கோபம் தலைக்கேறிய மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். மேலும் பேரிகார்டை திறங்கையா என ஆவேசமாக கர்ஜித்தார். உடன் வந்திருந்த நீதிபதி ஒருவரும் போலீசாரின் செயலை கடுமையாக கண்டித்தார். பாதுகாப்பு பணி என்ற பெயரில் மக்கள் மீது சர்வாதிகாரத்தனமாக நடந்து கொள்ள போலீசாருக்கு அனுமதி தந்தது யார்? மாவட்ட ஆட்சியரிடமே கெடுபிடி காட்டுவதற்கு என்ன காரணம்? யாருடைய அழுத்தத்தின் பேரில் போலீசார் இப்படி நடந்து கொண்டனர் என பல கேள்விகள் எழுகின்றன. தீப திருவிழாவை முன்னுரிமை கொண்டு கொண்டாடி தீர்க்க வேண்டிய தங்களை தீபத்தை கூட காண விடாமல் போலீசார் முடக்கி போட்டதாக குற்றம் சாட்டிய உள்ளூர் மக்கள் தங்களுக்கு போலீஸ் பாதுகாப்பே இனி தேவையில்லை என்ற நிலைக்கு வந்துவிட்டதாக குமுறுகின்றனர். நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக செய்தியாளர் சசிகுமார். SVC ஆதித்யா ராம் மூவிஸ் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல்.